ஹலோ அம்மாவோ? தம்பி என்ன நிச்சயம் தம்பி என்னம்மா இந்த டைம் 2 மணிக்கு அடிக்கிறீங்க? என்ன பிரச்சனையோ? அவசரம் அதுதான் அடுத்த நான் தம்பி என்னம்மா அங்கே இருந்தானே அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றுமில்ல தம்பி அவர் தந்த வீட்டு அவசரமா விற்க போகலாம் என்னமோ அதுக்கு பிரச்சனை கையில காசு இருந்தா அமர்த்தி போடலாம். ஏனம்மா ஏற்கனவே உங்களோட 2 வீடு இருக்குதானே அம்மா, ஏன் அதுக்கு காசப்படுறீங்க? ஏற்கனவே வாங்கின வீட்டுக்கு நான் இன்னும் காசு கட்டி முடியல. என்ன தம்பி சொல்லுங்க, அவன் வெளிநாட்டுக்கு போய் என்னென்னவோ செய்கிறான். நீ ஒரு 2 வீடு வாங்கி போட்டு அதையே சொல்லிக் கொண்டிருக்கிற. இந்த வீட்டை விட முடியாது. சரி அம்மா, அனுப்பு தம்பி. ட்ரை பண்றேன் அம்மா. இந்த தங்கச்சி கதைக்க வேணுமா? இந்த கதை கொடுங்க அம்மா. அப்படியாவது அனுப்பு. ட்ரை பண்றேன் அம்மா. அண்ணா தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறத மறந்து போட்டியோ? என்னடி என்ன நடந்தது? என்ன ஆச்சு? கொஞ்ச நாளா தங்கச்சிக்கு ஒன்று மறுப்பேடா, அதான் கேட்கிறேன். 2 பேரே அடி தெரியும் தானே, நேரமும் இல்ல. சொல்லு என்ன வேற என்ன? எனக்கு ஒரு கதையும் கணக்காதீங்க அண்ணா. நான் வாரக்கிழமை இவரோட கொழும்புக்கு வாரன். ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், இவருக்கு லேட்டஸ்ட் ஐபோன் வாங்கணும். கதைக்காம காசு அனுப்பு. சரி 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 அனுப்புறேன். இந்த அப்பா கதைக்கணுமாம் கொடு. என்ன தம்பி? அப்பா சொல்லுங்க அப்பா. அப்பா மறந்து போனியா தம்பி? ஏனப்பா அப்படி சொல்றீங்க? அம்மாக்கும் தங்கச்சிக்கு மட்டும் அனுப்பி கொண்டிருக்கிற, அப்பாவுக்கு இல்லையே தம்பி. இங்க ஒன்றாங்க உங்களுக்கு தான் பேரு தம்பி. சொல்லுங்க அம்மா. இந்த ஆளு கொண்டு அனுப்பாத. பள்ளிக்கடையில போய் போறவங்களுக்கு வாங்கி கொடுத்து தானும் ஒரே குட்டி. சரி அப்ப நான் படுக்க போறேன். 2 மணி ஆச்சு. நான் நாளைக்கு விடிஞ்ச உடனே நான் போன் அடிக்கிறேம்மா. ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க, அனுப்புங்கன்னு கிட்ட இந்த சுகம் வருதுன்னு கேட்கல. ஏதோ அனுப்புவோம், என்னால முடிஞ்ச அளவு. இந்த வாழ்க்கை இப்படித்தான். ஹலோ, ஓம் நான் தம்பி கேட்கிறது. சொல்றேன் தம்பி, எப்படி இருக்கிறாடா? ஓம் ஓம் அங்கே எல்லாம் ஓகேடாப்பா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்ன விஷயம்டா நீ போன் பண்ணி? என்ன அவசரமோ? என்னடா தம்பி நீ முதல் வாங்கின காசு இன்னும் சோட்ட பண்ணல, திருப்பி காசு சொன்னிக்கிற, என்னடா பாரி? சரி எதுக்கும் நீ நேரவா என்ற கதை இப்போ. ஓமா சரி நான் வீட்டு அடிக்கிறேன், நீ வா. ஓகேடா. ஆகீஸ் போன மாதம் வந்து 8000 வாங்கினவர், அதில் 4000 தந்தவர். ஓகே சரி, இந்த முறையும் பேருந்து. ஓகே ஓகே. இவன் என்னப்பா, இவன் ரெடியிலும் காசு இருக்கிறான், காசை வாங்குறாங்க, நேரத்துக்கு ஒன்றும் தாராங்களும் இல்லை. விரட்டும். ஆனால் கொடியான ஓகே பாவம், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புகிறான். அங்கே ஏதோ சகோதரங்கள் தேவைப்பான்னு சொல்லி சரி பார்ப்போம், வரவட்டும் பார்த்து மனோட பார்த்து போட்டு கொடுப்போம். வர்ற காசு இருந்தானே இவன் நாங்கள் ஓகே. வாடா தம்பி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்காண்ணா. என்ன எல்லாம் பழுதாப்பண்ணா உனக்கு? வா வா அவளுக்கு வா. 2 வேலை தெரியும் தானே. வா வா. வாடா தம்பி இரு.
என்னண்ணா ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, ஊர் எப்படி இருக்கு? ஊர் நல்லா தான் இருக்குது, சனம் தான் மாறி போடுதாப்பா. மாறிட்டு உண்ட போக்கேட்டுக்க பசன்றதான கதை பின்னம். அது உண்டு அம்மாவா இருக்கலாம் அல்லது உண்டு சௌரமா இருக்கலாம். வெறுத்து போச்சுடாப்பா. இனி ஸ்ரீலங்காவுக்கு போகணும், அவன் யோசிக்கலாம் போகணும். ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த குடும்பத்தை இப்ப பாப்பனன்றது, ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. போனோம் அங்க, ஆனா அங்க எல்லாரும் என்ன வந்து வெளிநாடு ஓராக்கள் வந்து கொட்டினா தான் என்னன்ற மாதிரி அருவருப்பா இருக்குது. நாங்கள் செய்யறது வேற, கட்டாயம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கணுமே அது வேற. என்ன செய்யறது என்ன? இங்க இருந்து போறத எல்லாரும் பிலிம் காட்டி அங்க இருக்கிறாங்க கெடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க இருந்து போறது யார் என்ன உண்மை சொல்லிதான் சொல்லுங்க. அப்போ பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியான்னு சொல்லி சொல்றதுல ஒரு நாகரிகம் பாக்கினேன். சொந்த பிள்ளைகளுக்கு தமிழ் சொந்த மொழி தெரியான்னு சொல்லி இதுல நாகரிகம் பார்த்தேன்னு நான் நான போறேன். சின்ன சின்ன விஷயத்துல அவைக்கு புறாமத்திய வளர்த்து விட்டது யார் என்ன சொல்லுங்க. அப்போ இன்னொரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து எல்லாம் மாறிட்டாங்க, அது மறக்க முடியாத உண்மை. அடே இதை விட்டு நீ வந்த வேலை சொல்றாப்பா. அது வந்து என்ன, அம்மா வீடு பார்த்துருந்தாவா காசு அனுப்ப சொல்லி நிற்கிறா, தங்கச்சி வேற அப்பா வர காசு அனுப்ப சொல்லி நிற்கிறார். நான் உங்களை விட வேற யார்ட்டு நான் போகிறது, அதான் கொஞ்சம் கேட்டு பாப்பா ஒன்று வந்தேன். உனக்கு வெத்தில வேறாப்பா. ஏன் நான் இந்த வயது அடுத்த மாதத்தோட 32 நானாப்பா நீ வந்து 5 வருஷத்துக்கு இங்க வந்தான். இன்றைக்கு என்ன பேர் 3 வீடு இருக்குது, 2 கடை வச்சிருக்கிற, வட்டி காசு உழைக்குது. நீ 2 வேலை செய்யறாப்பா, குடிக்கிறதும் இல்லை குடி வழி ஒன்றும் இல்லை. இந்த ஒரு காரை தர ஒரு இன்றாப்பான்னு வச்சிருக்கிற. என்ன செய்யறான்னு அதுகள் சந்தோஷமா இருக்கணும்னு யோசித்ததுலே நேரம் போயிட்டு என் வாழ்க்கையும் போயிட்டு. நான் எந்த வாழ்க்கையை பற்றி ஒரு நாள் யோசிக்கல. முட்டாள்தனமா கதைக்காத. அங்க உண்ட வீட்டுக்காரன் நல்ல வசதிதான் இருக்கணும். உனக்கு ஒரு கல்யாணத்தை நேரத்துக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவைக்கு தோணும் இல்லை. ஏன் நீ ஒரு பணம் கேட்கிற மரம், அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கு உண்ட தம்பிக்கு 2 பிள்ளைகள், ஆனா நீ அடிமையில்லை, நான் அடிமையில்லை, அடிமையாயிருந்தேன், அடிமையாயிருந்தேன். விலங்குடக்கவே மாட்டான் மண்ணில் கால் பதித்தேன், கால் பதித்தேன். இன்று நடிக்கின்றேன் அடிமையில்லா சிறைவாசியாக, சிறைவாசியாக.
புருஷனோடு கொழும்பில் நிற்கின்றார். அப்பா அங்கே கள்ளுக்கடையில் தானம் செய்கின்றார். அப்பா அங்கே கள்ளுக்கடையில் தானம் செய்கின்றார். நான் கண்ட வட்டி மீட்டர் வட்டி தேடி அலைகின்றேன். என் சொந்த நிலை புரியவில்லை. எவன் பாடுவான், எவன் பாடுவான்? தூரம் போனதால் எனக்கு இந்த கொடுமையா? வயதாகவில்லை என்று யார் கலங்குவார் என் வாழ்வில்? சாயம் வெளுக்க போகுது என் எதிர்காலத்தில். நான் அடிமை என்று தெரியாமல் போகுது வருங்காலத்தில். வாழ்வே எனக்கொரு கதை சொல்லு, என் மனதை அறிந்து சொல்லு. வாழ்வே எனக்கொரு கதை சொல்லு, என் மனதை அறிந்து சொல், என் மனதை அறிந்து சொல். நான் அடிமையில்லை, நான் அடிமையில்லை. அடிமையாயிருந்தேன், அடிமையாயிருந்தேன். இளங்குடக்கவேன் மாற்றான் மண்ணில் கால் பதித்தேன், கால் பதித்தேன். இன்று நடிக்கின்றேன் அடிமை இல்லா சிறைவாசியா.